கொஞ்சம் வந்துருங்க, மேல வந்துருங்க. எப்பா இந்த பின்னாடி நிக்கிறவங்க கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க தயவு செஞ்சு. எப்ப நாகரத்துல பஞ்சாயத்து அப்புறம் வச்சுக்கலாம்ப்பா. அங்க வாங்கப்பா, இங்க வாங்க. நீ ஏறியம்மா, ஏறிக்கம்மா கொஞ்ச நேரம். எல்லாம் முன்னாடி வந்துருங்க பிளீஸ். நாகரத்துல வாங்க அண்ணா, வாங்கண்ணா முன்னாடி வாங்கண்ணா. அனைவருக்கும் எனது அன்பான காலை வணக்கம். நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் என்ன, நான் ஒரு வேட்பாளர்னு சொல்வதில்லை. என்னைக்கு செல்வராஜின் வேட்பாளரை அறிவிச்சாலும் அன்னைக்கே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றிருக்காரு. அதனால அவர் ஆதரித்து நடைபெறுகிற இந்த தேர்தல் திறப்புரையில் வாக்கு சேகரிப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறார். நம்முடைய நகரமன்ற தலைவர் இல்ல, அடுத்து நம்முடைய தொகுதி பார்வையாளர் கேபி அவர்கள் ஒரு சில வார்த்தை. நம்முடைய இந்தியா கூட்டணியின் சார்பாக நாகை நாடாளுமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக களமிறக்கப்பட்டிருக்கக்கூடிய அண்ணன் மரியாதைக்குரிய செல்வராஜ் அவர்களை ஆதரித்து வாக்கு சேகரிப்பு இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய நம்முடைய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளரும் தமிழ்நாடு மீன்வளத்துறையினுடைய தலைவருமான மரியாதைக்கும் போற்றுவதற்கும் உரிய அண்ணன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நாகை நகராட்சி நகர்மன்ற தலைவரும் நாகை நகர கழகத்தினுடைய செயலாளருமான மரியாதைக்குரிய அண்ணன் மாரிமுத்து அவர்களே, மற்றும் இந்தியா கூட்டணியினுடைய பல்வேறு தரப்பு நிர்வாகிகளே, டாடா நகரை சேர்ந்த வாக்காளர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் காலை நேரத்திலே என்னுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டு, மத்தியிலே ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த பாசிச பாஜகவுடைய ஆட்சியை முற்றிலுமாக இழக்க வேண்டும். 10 ஆண்டுகளாக தமிழகத்தை வஞ்சித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆட்சியை குறைத்தெறிய வேண்டும் என்ற இந்த நோக்கத்தோடு தமிழ்நாட்டிலே 40 தொகுதியும் வெற்றி பெற வேண்டும். அந்த வகையிலே நாகையிலே கூடுதலான வாக்குகளை பெற்று மரியாதைக்குரிய அண்ணன் செல்வராஜ் அவர்கள் வெற்றி பெற வேண்டும். அதற்காக நீங்கள் எல்லாம் கைதவான் சின்னத்திலே பெருவாரியான வாக்குகளை அளிக்க வேண்டும் என்று பணிவோடு கேட்டு விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி. வணக்கம். அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். மிக சிறப்போடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற அருமை சகோதரரை செல்வராஜ் அவர்கள் கதிரவான் சின்னத்திலே வாக்குகளை சேகரிக்க நம்முடைய பகுதியான இந்த டாடா நகருக்கு வருகை தந்திருக்கிறார். அவர் உண்மையிலெல்லாம் தனக்கு கதிரவான் சின்னத்திற்கு வாக்களிக்க